இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, பரிசுத்தமான தவ காலத்தின் மார்ச் மாதத்தின் 13வது நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் இறை தியானத்திற்காக தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை உள்ள பகுதிகளில் மையமாக கொண்டு கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற சிந்தனை பொருள் இறை நீதியில் நடத்தல். தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கவலை என்ற அனுபவத்திலே மனித வாழ்க்கை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. கவலை ஒரு வலை என்று சொல்லலாம். மனிதன் தற்கால சூழல்களிலே வலைத்தளத்திற்குள் வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த அனுபவத்திலே கவலை என்கின்ற 3 எழுத்தின் அனுபவம் மனிதனை வலைத்தளத்திற்குள்ளே இன்று சிக்கி தவிக்கின்ற தலைமுறையினரை போல மனித வாழ்க்கை கவலை என்கின்ற வலைக்குள்ளே இன்றைக்கு சிக்கி தவிக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இறை நீதியில் நடப்பதற்கு கவலை என்ற அனுபவத்திலிருந்து நாம் விடுபட்டவர்களாய் வாழ வேண்டும். சிறு குழந்தை முதல் முதியவர்கள் வரை கவலை அன்றாட வாழ்க்கையின் தொடர்கதைகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கவலைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. கவலைகள் பலவிதம், இடம், சூழ்நிலை, பிரச்சனைகள் ஏற்ப கவலைகளும் வெவ்வேறு விதங்களிலே மனிதருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுபவர்கள் உண்டு. எதிர்கால வாழ்வை குறித்து எண்ணி கவலைப்படுபவர்கள் உண்டு. கவலை எலும்புகளை உருக்கக்கூடிய தன்மை உடையது. மனிதனுடைய ஆயுசு காலங்களை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. மனிதனுடைய ஆரோக்கியத்தை கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடையது. இப்படி ஏதோ ஒன்றை நினைத்து ஒவ்வொரு மனிதனும் கவலைப்பட்டு சிறிதோ பெரிதோ மனிதன் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கின்றான் அல்லது கவலை என்கின்ற வலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு பாரமான மூட்டையை வயதான முதியவர் ஒருவர் சுமந்து சென்றார். அதை பார்த்த வானதூதர் ஓடி வந்தாராம். ஐயா, மூட்டையில் இருப்பது என்ன என்று அந்த முதியவரிடத்திலே கேட்டார். முதியவர் சொன்னார், அதுவா எனது கவலைகள், நேற்றைய சம்பவங்களை நினைத்து நினைத்து வேதனைப்படும் கவலைகள், நாளைய தினத்தை எதிர்நோக்கி பயப்படும் கவலைகள், இந்த 2 தான் இந்த மூட்டைக்குள்ளே இருக்கிறது என்றாராம். வானதூதர் உடனே முதியவர் சுமந்த அந்த மூட்டையை பிரித்தார். உள்ளே பார்த்தால் ஒன்றுமில்லை. மூட்டையை தூர எறிந்தார். அப்பொழுது முதியவரிடத்தில் சொன்னார், நேற்றைய நாள் முடிந்து விட்டது, நாளைய தினமோ இன்னும் வரவில்லை, ஏன் வயதான காலத்திலே கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டாராம். ஆம், வைக்கோல் தீர்ந்து போனால் என்ன செய்வது என்று கவலை கொண்ட பசு வாழும் வயதிலேயே கவலையால் மரித்து போகிறது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே மனிதன் உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்ற கவலை மனிதனை ஆழ்படுத்துகிறதை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். உடலை மூட எது உடுப்பது என்றோ கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னை பற்றி கவலை கொள்ளும், அன்றன்றைய தொல்லை அன்றன்றைக்கு போதும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கவலை என்பது ஒரு தொடர் கதை. மனிதன் கவலையை பிரிந்தோ கவலை மனிதனை பிரிந்தோ இருப்பது என்பது கேள்விக்குறி. ஆனால் இதை ஒவ்வொரு மனிதனும் எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் பலரும் இன்றைக்கு தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே வாழும் மனிதன் எதிர்கால கனவுகள் பற்றி கவலைகளை கொண்ட அனுபவத்தோடு வாழலாம். ஆன்மா என்னவாகும் என்று சொல்லுகின்ற ஒரு கவலை மனிதனுடைய வாழ்வுக்கு பிற்பாடு அதை குறித்த ஒரு கவலையாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த கவலை என்ற வலையிலிருந்து சிக்கி தவிக்க வேண்டும். அதற்கு மனித நீதிதான் இன்றைக்கு கவலையை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கவலை நேர்மையில்லாத மனநிலை, அளவுக்கு அதிகமான ஆசை, உழைக்காமல் உண்ண நினைப்பது,
தேவையில்லாத கற்பனைகள், திட்டமிடாமல் செயல்படுவது, இதுதான் கவலையை உருவாக்கக்கூடிய காரணம் கூட. இதனால் மனிதன் அவரவர் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் தனக்குரியதாக வேண்டும், எல்லாம் தனக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் மனித நீதி. ஆனால் இந்த நிலையிலிருந்து மனிதன் கவலையிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்கு உண்ண உணவை குறித்தோ, உடுக்கின்ற உடையை குறித்தோ, வாழ்வதற்கான உறைவிடை குறித்தோ கவலைப்படாமல் இறை அரசுக்குரிய காரியங்களை குறித்தும் இறை நீதியை குறித்தும் மட்டுமே மனிதன் நாட வேண்டும் என்று இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக நம்மை அழைக்கின்றது. கவலையிலிருந்து விடுபட ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற நிபந்தனை, கடவுளின் ஆட்சிக்குரிய செயல்களை நாட வேண்டும். நாம் அனைத்திற்கு மேலாக கடவுளுடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் மட்டும் நாடும்போது நம்முடைய தேவையில்லாத கவலைகள் மறையும். அது மட்டுமல்ல, நாம் கடவுளுடைய ஆசியை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. கவலைப்படுவதனால் யார் ஒரு முழம் தன்னுடைய சரீரத்திலே கூட்ட முடியும்? யார் ஒரு முழத்தை குறைக்க முடியும்? ஆம், இறைவனுடைய பராமரிப்பிலே வாழுகின்ற படைப்பின் மகுடமாகிய நாம் தேவையில்லாத கவலைகளை விட்டுவிட்டு கவலைகளை விசாரிக்கின்ற ஆண்டவரிடத்திலும் கவலைகளுக்கு பரிகாரியாக இருக்கிற ஆண்டவரிடத்திலும் நம்முடைய கவலைகளையும் பாரத்தையும் வைத்துவிட்டு வாழுகின்ற போது இறை நீதிக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ முடியும். இந்த பரிசுத்தமான தவக்காலத்திலே மனித நீதி, என்னுடைய நீதி அழுக்கான ஆடைகளைப் போலானது. தேவ நீதி அல்லது இறை நீதி அதுதான் கவலைகளை நீக்கி இவ்வுலகத்தினுடைய கவலைகள் நீக்கி வாழ்வதற்கும் இவர் எல்லாவற்றிற்கு மேலாக இறையரசுக்கான காரியங்களிலே முன்னேறி செல்வதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற பரிசுத்தமான தவக்கால நாட்களாக அமைய ஆண்டவருடைய மக்கள் இறை நீதியை நாடுவோம், இறை ஆசியை பெறுவோம். கடவுள் ஒவ்வொருவரையும் கவலை என்ற வலையிலிருந்து நம்மை விடுவித்து வாழ்வித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். கவலை என்கின்ற வலையை வாழ்வின் அனுபவத்திலிருந்து எடுத்து போடுகின்ற ஆண்டவரே, இந்த நாளிலும் கவலை என்கின்ற அனுபவத்திற்குள்ளே சிக்கி தவிக்கின்ற மனுமக்களை ஆண்டவர் தம் திருக்கரத்தினாலே கவலைகளை அறிகின்றவரும் விசாரிக்கின்றவரும் தன்னிடமாக பாரத்தை வைத்து வேண்டிக் கொள்ளும்படி அழைக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய கவலைகளை போக்கி ஒவ்வொருவரும் உமக்குள்ளே உம்முடைய அரசுக்குரிய நீதியை தேடுகின்றவர்களாய் இறை நீதியின்படி வாழுகின்ற வாழ்க்கையை இந்த தவக்காலத்திலே வாழ்ந்து சிலுவையிலே பாவத்தையும் பாரத்தையும் சுமந்து எங்களுக்கு ஆண்டவர் தந்த மேன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற அனுபவமாக சிலுவை காட்சியை முன்னிறுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் பாரங்களையெல்லாம் சுமக்க வல்லவர் என்று உம்முடைய சமூகத்திலே பாரத்தை இறக்கி வைத்து கவலையிலிருந்து விடுபட்டு வாழக்கூடிய வாழ்வை தாரும். அந்த வாழ்வுக்கு அர்ப்பணிக்கிற நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கின்ற அனைத்து மக்களும் இறை நீதியை தேடி இறை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரியும். கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமென்.